ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. நாம் எப்போவுமே உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வெங்காயம் அப்படின்னு பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி நாம் கொஞ்சம் வித்தியாசமாக பீர்க்கங்காயில் பஜ்ஜி செய்ய போகிறோம். பீர்க்கங்காயில் பஜ்ஜான்னு யோசிக்காதீங்க, ஒரு முறை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது கலர் நல்லா கொடுக்குன்றதுக்காக சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு சேர்க்கும்போது பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது பஜ்ஜியோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு துளி அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா அதிகம் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஆப்ப சோடா மாவில் எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி கையாலேயே ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன பீக்கங்காயை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீக்கங்காயை தோலை நல்லா சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக இந்த அளவுக்கு நறுக்கி எடுத்துக்கோங்க. நறுக்கிய பீர்க்கங்காயை ஒன்றா மாவில் சேர்த்து மாவு 2 பக்கமும் நல்லா கோட்டாகிற மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பீர்க்கங்காயை நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பீசஸாக நாம் மாவில் நினச்சி பேட்சாக சேர்த்துக்கலாம். மாவை எண்ணெயில் சேர்த்த உடனே பஜ்ஜி நமக்கு நல்லாவே உப்பி வரும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ நாம் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நறுக்கி வச்ச எல்லா பீர்க்கங்காயும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வாழைக்காயில் உருளைக்கிழங்குலாம் பஜ்ஜி சாப்பிட்ருப்போம். பீர்க்கங்காயில் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, க்ரீன் சட்னின்னு எல்லாத்துக்கூடையும் அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.